அடுத்த 5 வருஷமும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம். கடந்த 5 வருஷம் ஆட்சியில் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சூரியன் உதிக்க தான் போகுது. உதிக்கும் உங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்காமல் இருக்காங்க பாரு. இந்த கொடூர ஆட்சியிலேருந்து மக்கள் வெளியே வர துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணு காது மூக்கு எல்லாமே எடப்பாடியான்னு ஏங்கிட்டு இருக்கு. 100% நாங்கள் தான் வரோம். அதான் மக்களோட விருப்பம். பேசி தானே மக்களோட பணத்தெல்லாம் 2 பேரும் சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க. மக்கள் இப்போ தெளிவாயிட்டாங்க. ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தான் எங்கள் விஜய் அண்ணனுக்கு வந்து குடும்பத்தோட ஓட்டு போட்டிருக்காங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, இந்த வாட்டி நம்ம தான் ஆட்சிக்கு வரோம். அதெல்லாம் ஓகே. தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கதையா? இந்த வாட்டி நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம். இதுக்கு தான் உங்களை தற்கொலை கூட்டம்னு சொல்கிறாங்க. புரியுது? வீட்டுக்குள்ளே யார் சண்டை போட்டு போட்டவன் நீ எல்லாம் பேசாத. டிவியா? அந்த சவுண்டு தான் கொஞ்சம் குறையேன். கோட் வேர்ட் அக்செப்டட்ங்க. கோட் வேர்டா? என்ன துரந்தர் படம் பார்த்தியோ? இல்லையே, நீங்க என்ன வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட்டும் போட்டிருக்கிறத பார்த்தா அந்த கட்சியா? ஜோசியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு இப்போ நீ. உங்களுக்கு தெரியாதா? இதுதான் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இதுவா? நேற்று தான் ஓலா கம்பெனியில் டிரைவர் வேலைக்கு சேர்ந்துருக்கு. நீ வேற. சரி, எந்த கட்சி ஜெயிக்கும்? எந்த கட்சி ஜெயிக்குமா? எந்த கட்சி ஜெயிச்சா நம்மளுக்கு என்ன? ஆனால் ஒரு விஷயம், நம்ம வந்து இந்த 3 கட்சிகள் இருக்கு இல்லையா? டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, டிவிகே வேறு இப்போ புதுசாக வந்திருக்காங்க. இந்த 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் வச்சு நம்ம பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ண முடியும், நம்ம பிஸ்னஸில் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போமா? சூப்பர், வாங்க அப்படியே டிவி பார்த்துட்டே பேசுவோம். ஆனால் அதை பார்த்தா கொஞ்சம் பைத்தியக்காரன் தான் ஆகும். பரவாயில்ல, பேசுவோம். சரி, நான் சொல்கிறது இருக்கட்டும். நீ தான் ரொம்ப நேரமாக டிவி பார்த்துட்டு இருந்த. நீ சொல்லி யார் ஜெயிப்பாங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அவங்க சக்சீட் ஆகிறதுக்கு ஒரு விஷனரி லீடர் இருக்கணும். இப்போ இருக்க கட்சிகளில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேல ஒரு நல்ல விஷனரி லீடர் இப்போவும் இருக்காங்க, பாஸ்ட்லேயும் இருந்திருக்காங்க. அதே வந்து ஒரு நிறுவனத்தோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 100 வருஷம் ஓல்டு நிறுவனமான டாட்டா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லீடர்ஷிப்ஸ் இருந்தது அவங்க கிட்ட. ஸோ அதனால அவங்க சக்சீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. ஏன் ஏடிஎம்கே மட்டும் என்ன சாதாரண கட்சியா? ஏடிஎம்கேல அந்த டைமில் எம்ஜிஆர் இருந்தார், அவர் தான் கட்சியை ஆரம்பித்தார். அவர் பெரிய விஷனரி லீடர் தான். அதுக்கப்புறமா வந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா, அவங்களுமே பெரிய விஷனரி லீடர் தான். ஏன் ஏடிஎம்கேக்கு என்ன குறைச்சல்? ஆனால் இப்போ அந்த மாதிரி தலைவர்கள் இல்லை, அதனால அந்த கட்சி வீக்காக இருக்கு. இதை நீங்கள் அப்படியே பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள்ங்கிற ஒரு நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கும்போது உலகம் முழுக்க நம்பர் 1ல இருந்தது. ஆனால் அவரோட மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி இன்னும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவங்களோட ஷேர் குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த மாதிரி தான் அதிமுக நிலைமையும் இருக்கு. இதெல்லாம் ஓகே. கடைசியாக எங்கள் டிவிக்கே பார்த்தீங்களா, இந்த ட்ரெஸ்ஸு போட்ட உடனே உங்களை நட உட வைபெல்லாம் அப்படியே மாறிடுச்சு. முதல்ல சட்டையை மாற்றணும் போலியே. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர் சினிமாவில் பெரிய லெவலில் சாதிச்சிட்டாரு, பெரிய ஃபேன் பேஸும் வச்சுருந்தார். அப்படியே அவர் அதை பாலிடிக்ஸ்குள்ளே என்டர் பண்ணுறாரு. இதையே அப்படியே பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வேறு இண்டஸ்ட்ரீஸ்லலாம் சாதிச்சுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஜியோ சிம் லான்ச் பண்ணி அப்படியே அவங்க கஸ்டமர் பேஸை இந்த சைடில் கொண்டு வந்தாங்க. பட் ஜியோ வந்து வின் பண்ண மாதிரி விஜய் அவர் வின் பண்ணுறாரா இல்லையாங்கிறத இனிமேட் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். சரி, பார்ப்போம் மே 4 என்ன நடக்குதுன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ரொம்ப அரசியல் அனலாக இருக்குது. பால்கனியில் போய் பேசுவோம் வா. ஓகே, வாங்க போகலாம். சரி, விஷனரி லீடர் ஓகே. அடுத்து எலெக்ஷனில் ஜெயிக்க 2வது? எலெக்ஷனுக்கு மட்டும் இல்லை, பிஸ்னஸுக்குமே லாயல் கஸ்டமர்ஸ் தான். லாயல் கஸ்டமர்ஸ்னால் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல. லாயல் கஸ்டமர்ஸ்னால் ஏதோ ஒரு ப்ராடக்ட் எனக்கு பிடிக்குது, நான் வாங்க ஆரம்பிக்கிறேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் திரும்ப வாங்கி நான் ஒரு ஹார்ட் கோர் ஃபேனாக ஆகிடுறேன். அதே மாதிரி டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொள்கையை பிடிச்சி போயோ இல்லை அந்த லீடர்ஸை பிடிச்சி போயோ ஒரு ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் எப்பயுமே அவங்களுக்கு தான் லாயல் கஸ்டமர்ஸாக இருப்பாங்க. ஆமாம்மா, நானுமே எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது முன்னாடி டிஎம்கேக்கு போட்டவங்கெல்லாம் இந்த எலெக்ஷன்லையுமே டிஎம்கேக்கு போட்டிருக்காங்களாம். ஆனால் ஏடிஎம்கேக்கு போட்டவங்க தான் கொஞ்சம் மாற்றி இந்த கட்சி அந்த கட்சின்னு ஓட்டு போட்டதா சொல்கிறாங்க. ஏன் ஏடிஎம்கேலேருந்து வேறு கட்சிக்கு போனாங்க? முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட தொண்டர்கள் வந்து அந்த தலைவர்கள் மேலேயும் அந்த கட்சி மேலேயும் பெருசாக நம்பிக்கையை இழந்துட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான், எந்த ஒரு கம்பெனியும் தன்னுடைய கஸ்டமரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வைக்கலைன்னா தன்னுடைய லாயல் கஸ்டமர்ஸை காம்படிட்டர்ஸ்க்கு இழந்துருவாங்க. ஆமாம், நீ சொல்லும் போது எனக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம இந்த OnePlus ஃபோன் கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதில் கூட ஒரு க்ரீன் கலர் கோடு வரும்போது இமீடியட்டாக என்ன சொன்னாங்க, எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை சாம்சங் பண்ணாமல் விட்டுட்டான். அதனால நிறைய லாயல் கஸ்டமர்ஸை சாம்சங் இழந்திருப்பாங்க. அதே தான், எப்படி சாம்சங் கஸ்டமர்ஸ் அப்படியே OnePlusக்கு ஷிஃப்ட் ஆகிற வாய்ப்பு இருந்ததோ, இந்த இடத்துல அதிமுகவில் இருந்தவங்க அப்படியே தாவேகாக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர் பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருந்ததை அப்படியே ஓட்டாகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. இதில் நம்ம சீனியர் எடிட்டர் கூட பார்த்தீங்கன்னா ஃபேனாக இருந்தவர் இன்னைக்கு அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு. அப்படியாப்பா? சரி, வீட்லேயும் குக்கர் விசில் அடிக்குது, முதல்ல போய் ஆஃப் பண்ணிடுறேன்.
ரொம்ப டெரரான ஆளு போல. இன்னும் ஆஃப் பண்ணிட்டு இருக்க? தோ ஆஃப் பண்ணிட்டேன். சரி, ரெண்டாவது லாயல் கஸ்டமர்ஸ்னு பார்த்தோம், மூணாவது என்ன? மூணாவது முக்கியமான விஷயம் தான் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இது எலெக்ஷனுக்கு அப்ளை ஆகுமா? கண்டிப்பாக. எலெக்ஷனில் கூட்டணி இருக்குல்ல, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாகவே இந்த கூட்டணி கட்சிகளோட பயங்கர ரேப்போட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக வேற ஒரு 2 கட்சி வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுவே ஏடிஎம்கேல அப்படின்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் புதிய கட்சிகள் கிடையாது. பிஜேபி வந்தாங்க, பிஜேபி அவங்களும் ரொம்ப காலமாக ஒன்றா இருந்தாங்க, திருப்பியும் போனாங்க, திருப்பியும் வந்தாங்க, இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. டிவிகேவே பார்த்தா எந்த ஒரு கூட்டணியுமே அவங்களுக்கு கிடையாது. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்த்தா டிஎம்கேக்கு தான். இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எப்படி கம்பேர் பண்ணுறது? இதே எப்படி பிஸ்னஸோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நீ ஊபரில் ஏதாவது கேப் புக் பண்ணி ரீசெண்டாக ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்க்ரீன் கொடுப்பாங்க. அதில் நீ ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்டுகிட்டே போக முடியும். நல்ல ஒரு புது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஊபரில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ரெண்டாவது ஸ்பாட்டிஃபைக்கு புது கஸ்டமர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு கொலாபரேஷன் தான் அரசியலுமே நடக்குது. அது பேர் தான் கூட்டணி. டிஎம்கேல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு அவங்க வந்து இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறதா எல்லாருமே கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது இதோ இதான். எலெக்ஷன் முடிஞ்சாலும் இவனுக்கு நிறுத்த மாட்டானுங்க போலியே, அதுதான் கொஞ்சம் ஸ்கிப்பாக இருக்குதுண்டா. சரி, அடுத்தது ஏதாவது சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. இதான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆஃபர்ஸ் அப்படின்னு பிஸ்னஸில் எல்லாருமே கொடுப்பாங்க கரெக்டாக. அதை டிஎம்கே ரொம்ப கரெக்டாக பண்ணாங்க. அவங்களுடைய பாடல்கள் இப்போ நம்ம எல்லாரோட மைண்ட்லேயும் அந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக. ஸோ அதை வந்து ரிப்பீட்டடாக மற்றவங்களோட மைண்டில் போய் அது ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை, அவங்களுடைய ஹீரோவே தேர்தல் அறிக்கை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அந்த 8000 ரூபாய்க்கான டோக்கன், அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமுமே அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பிஸ்னஸில் எப்படி பார்க்கலாம்? அதே தான், ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ். நம்மளுடைய ப்ராடக்ட் என்னவோ அந்த ப்ராடக்ட்டுக்கான சரியான டார்கெட்டட் ஆடியன்ஸ் யார் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கான விளம்பரங்களை கொடுக்கறது, அவங்களுக்கான ஆஃபர்ஸ் கொடுக்கறது, இது மூலிமா நம்மளுமே பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். ஈஸியாக மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியும். ஸோ மற்ற 2 கட்சிகளும் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணலையா? ஆனால் ஏடிஎம்கேக்கு அப்படின்னு பார்த்தா என்ன அவங்களுடைய எலெக்ஷன் சாங் அப்படின்னு எனக்கு பெருசாக எதுவும் ஞாபகம் இல்லை. டிவிகே தான் அவங்க மாசம் படம் ரிலீஸ் மாதிரி அவங்க ஒரு பாப்புலர் ரைம்ஸ் ஸ்லோகன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்களே. சரி, பிஸ்னஸ்ல எது பெஸ்ட் ஆஃபர் இப்போ ரீசெண்டாக வந்த சூப்பர் ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நகைக்கடைகள் எல்லாருமே செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் தங்கம் வாங்கலான்னு அக்ஷய திருதிக்கு இந்த சூப்பர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகை கடைக்கு வரும் யாருக்கும் ஜிஎஸ்டி மட்டும்தான், செய்கூலி சேதாரம் கிடையவே கிடையாது. அப்போ எந்த கம்பெனி சூப்பரான ஆஃபர் கொடுக்குதோ அந்த கம்பெனிக்கு தான் நிறைய கஸ்டமர்ஸ் கெயின் ஆவாங்கல்ல. அப்போ எந்த கட்சி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மே 4 வெயிட் பண்ணுங்க, தெரிஞ்சிடும். பார்ப்போம். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டோம். என்னது? சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். பிஸ்னஸ்க்கு ஓகே, அரசியலில் தான் அதை கட்டமைப்புன்னு சொல்கிறோமே. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த தலைவர்கள் வரும்போது அவங்க சிஸ்டம் அண்ட் ப்ராசஸை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணாங்க. இதை ஒரு கம்பெனியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, போட் அப்படின்ற ஒரு நிறுவனம் சின்னதாக இருந்தது. ஆனால் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஸ்கேல் அப் பண்ணும்பொழுது அவங்க ஸ்ட்ராங்காக தன்னுடைய சிஸ்டம்ஸையும் ஆக்ஷன் பிளான்ஸையும் லாங் டேர்ம் மெயின்டைன் பண்ணாங்க. அதுதான் இப்போ கடந்த 5 வருஷமாக தன்னுடைய சிஸ்டம்ஸை கட்டமைச்சு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க டிஎம்கே. ஆனால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த கட்டமைப்பே சரியில்லை. சும்மா வளரிட்டு இருக்காத. கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேக்கு டிஎம்கே விட ரொம்பவே ஸ்ட்ராங்கு. லீடர்ஷிப்பில் தான் கொஞ்சம் லேக் ஆகுறாங்க. சரி, டிவிகேவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆவாங்க, கொஞ்சம் ஸ்டார்ட் அப்ஸ் தான் சக்ஸஸ் ஆவாங்க. இந்த ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர் ஆகுதா சக்ஸஸ் ஆகுதான்னு இனிமேட் தான் பார்க்கணும். சரி, ரொம்ப அரசியலாக பேசிகிட்டு இருக்கோம், பிஸ்னஸ்க்கு வந்துடலாமே. சரி, பிஸ்னஸில் இந்த 5 விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிறது தடுக்கவே முடியாது. நம்பர் 1 விஷனரி லீடர்ஷிப். நம்பர் 2 உங்களோட லாயல் கஸ்டமர்ஸ் நீங்கள் தக்க வைக்கணும். நம்பர் 3 உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். நம்பர் 4 மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்பர் 5 உங்கள் பிஸ்னஸில் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சஸ்டைனபிலிட்டி அண்ட் சக்ஸஸை தடுக்கவே முடியாது. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஜெயிக்க போகிறது நம்ம பிஸ்னஸ் தான். என்ன விசேஷ சத்தம் கேட்குது? என் தலையை வந்துட்டான்டா.